ஹலோ காய்ஸ், நம்ம அவளுடைய எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 9 உடைய ப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. சாண்ட்ராவுடைய ஃபேமிலி தான் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிரஜன் மற்றும் சாண்ட்ராவுடைய 2 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர வந்து வந்திருக்காங்க. ஸோ உள்ளர வரும்போது சாண்ட்ராவுடைய எக்ஸ்பிரஷனை நீங்கள் பார்க்கணுமே, அப்பா சாமி, அதுதாங்க தாய் உள்ளம் அப்படின்னு வந்து சொல்கிறது. என்ன தான் நம்ம வந்து பார்க்கும்போது சாண்ட்ரா அவர்கள் என்ன வேணால் பண்ணட்டும், எவ்வளோ நெகட்டிவிட்டியாக வந்து இருக்கட்டும், பட் அவங்க குழந்தைகளுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில வேலைகள் வந்து இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது பாருங்கள், அதை பற்றி அவங்க வந்து நினைக்கிற விஷயங்கள் வந்து ஒன்று இருக்குது பாருங்க, அது வேற மாதிரி. அது உண்மையாகவே அந்த தாய்மைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது கண் குளிர பார்க்கும்போது நமக்கே வந்து மெய்சில் இருக்குது. சாண்ட்ரா என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், இந்த ஒரே ஒரு எபிசோட் போதும், சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ லவ், அந்த கண்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அந்த கண்ணில் வந்து ஒரு அன்பு தெரியும் பாருங்கள். அந்த பிள்ளைங்களை வந்து பார்க்கும்போது அவங்க புருஷனை கூட கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க குழந்தைகளை அவ்வளோ தூரம் அரவணைச்சி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் இருக்கார்ல, இந்த பிக் பாஸ் செம்ம காண்டேத்திட்டாப்புல மனுஷன். சாண்ட்ரா அவர்களை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதில்ல, எல்லாரையும் அப்படி தான் பண்ண போகிறாரு. ஆனால் சாண்ட்ரா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருந்தாங்க. ஏன்னா ப்ரெசென்ட் போனதுக்கப்புறம் அவங்க வந்து மென்டலி பயங்கர அப்செட்டாக வந்திருந்தாங்க. என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னு கூட வந்து அவங்களால டிஃபைன் பண்ண முடியல, அவ்வளோ மோசமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆகும்போது பிக் பாஸ் அவர்கள் வாங்க 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 வாங்க, இப்படியெல்லாம் சும்மாலாம் போயிட்டு எல்லாம் குழந்தைங்களாம் பார்க்க முடியாது, வாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி ஏரியாவை கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காப்புல. அது ஒரு பஸ்ஸில், ஓகேங்களா, அதாவது டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் வந்து இருக்கும். அந்த பால்ஸை வந்து கரெக்டாக அந்தந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கணும், ஓகேங்களா, ரேக் பண்ணும். அவங்களும் பாவம் பதற்றத்தில் கையெல்லாம் நடுங்குது, கண்ணீர் வருது, அழுகிறாங்க, ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கேமையும் விளையாட முடியல. ஒரு கட்டத்தில் வந்து பிக் பாஸ் தயவுசெய்து விட்டுருங்க பிக் பாஸ், நான் போகிறேன் பிக் பாஸ், இது என்னால் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பாங்க அப்படின்றதே தெரியாது ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க அந்த பசில்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு, ஓகேவா. ஸோ அதுக்குள்ளேயே அவங்க ஒரு 1008 எக்ஸ்பிரஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணில் எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சு, ஐயோ பிக் பாஸ் விட்டுருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமும் பிக் பாஸ் அவர்கள் ஏன் சாண்ட்ரா பண்ண முடியாதா, பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருந்து கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து விட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் செம்ம அலப்பறை பண்ணுச்சு, செம்ம ஃபன்னாக வந்துருந்தது. முடியெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க சாண்ட்ரா, நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பிரஜன் அவர்கள் வந்து புதுசாக படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காப்லையாம். ஸோ என்ன தான் நம்ம வந்து அவர் மேலே 1008 விமர்சனங்கள் வந்து வச்சுருந்தாலும் ஃபேமிலி ரீதியாக பார்க்கும்போது அந்த மனசு ஒரு நல்ல அப்பா தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அது வந்து அந்த குழந்தைகளை பார்க்கும்போது வந்து தெரியுது, ஓகேவா. ஸோ அவர் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நானே மனசார வந்து நினச்சிருக்கேன் நிறைய நேரங்களில், இப்பயும் வந்து நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கிறதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கலாம். ஓகே மக்களே, நீங்கள் சாண்ட்ராவுடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைவில் பார்த்துருந்தா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.